வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பொதுக்குடி. ரவா கொக்கோ லட்டு செய்ய போகிறோம். டூ கப் ரவா ஆட் பண்ணுறேன். ஒரு நான்ஸ்டிக் பேனில் மெஷர்மெண்ட் கப்பால் ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரவா கிறிஸ்பி ஆனாலே போதும். பத்து ஏலக்காய் அது கூடயே ஆட் பண்ணுறேன். ஏலக்காவும் நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சுன்னா பவுட்ரு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பவுட்ரு ஆகிடும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியுதா, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ரவா பொல பொலன்னு இருக்கு. இப்போ ஒரு பிளேட்க்கு இந்த ரவாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரவா நல்லா ஹீட் ரெடியூஸ் ஆகட்டும், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப், அதே மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். சுகர் பவுட்ரு பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதே மிக்ஸி ஜாரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ரவாவை ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணுறேன். அது நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்கள். அதையும் அதே பாத்திரத்தில் ஆட் பண்ண போகிறேன். முந்திரி கேஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். 50 ml நான்ஸ்டிக் பேனில் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கேஷ்யூவை ஃப்ரை பண்ணுறேன். கேஷ்யூ ஃப்ரை ஆகிடுச்சு. பவுட்ரு பண்ண அந்த ரவாவும் அந்த சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கேஷ்யூ கீயோடு அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பட்டூலா வச்சு அதை மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஹீட் ரெடியூஸ் ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்கும் போதே உருண்டை பிடிக்கணும். அப்போதான் லட்டு வந்து நல்லா இந்த ஷேப்பில் கிடைக்கும். நம்ம கீயில் செஞ்சுருக்கிறதுனால ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தீபாவளியை நீங்கள் ஜாலியாக செலிப்ரேஷன்